வாங்குங்க தீபாவளி ஸ்பெஷலில் 18வது செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ அளவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ அளவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வானலியில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, கவனமாக எடுத்துக்கோங்க. அரிசி வந்து இந்த அளவுக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. அரிசி வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கணும். நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 உளுந்து கருப்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுடலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இதில் பாதி அளவு மாவு தாங்க எடுத்துக்க போகிறேன். பாதி அளவு மாவுக்கு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துருக்கேங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பிசைகிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருக்கி சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க. சூட்டோடு சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட பட்டர் நல்லா கலந்து வர அளவுக்கு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்குறதுனால அங்கனங்கன்னு உப்பு தட்டாமல் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு வந்து ஈஸியாக பிளிய வரும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நான் 5 ஓட்டை உள்ள தேன்குழல் அச்சு எடுத்துருக்கேங்க. மர அச்சில் தாங்க பிழிய போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் அந்த சலசலப்பு நல்லா அடங்கி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் முறுக்கை எடுக்கணும். கரிஞ்சிடாமல் கலர் மாறிடாமல் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறது கஷ்டமாக இருந்தால் சின்னதாக அன்னக்கரண்டி இல்லைன்னா அரிகரண்டி அதில் வந்து பின்பக்கட்டு பிழிஞ்சிட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். பயம் இல்லாமல் ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாங்க எல்லா முறுக்கையும். அவ்வளோதாங்க, சூப்பரான தேன்குழல் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் பாதி அளவு மாவு எடுத்ததுக்கு இவ்வளோ முறுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.